இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களிலும் கூட இந்த ஜீசஸ் கோட் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி. இந்த நாட்களிலும் கூட நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த வேத புத்தகம் யோபு புத்தகத்தை குறித்து நாங்கள் பார்க்குறோம். 35வது அதிகாரம் 35வது பாகமாக இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது இந்த எலிகு என்று சொல்லப்பட்டவர் தொடர்ந்து பேசுகிற காரியத்தை தான் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். கடைசியாக அந்த 3 நண்பர்களும் பேசி முடித்த பின்பு இந்த எலிகு என்று சொல்லப்பட்டவர் பேசுகிறார் என்பதை குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இவர் தான் தொடர்ந்து பேசுகிறார் யோபோடு என்பதை குறித்து இந்த ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிப்போம். இரக்கம் உள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி நீர் பேசுகிற தேவன், பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும் உம்முடைய ஜீவனுள்ள கரமப்பா. இந்த வசனத்தை எங்கெங்கிடங்களெல்லாம் கேட்கிறார்களோ விடுதலையும் சமாதானமும் உம்முடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். சத்திய ஆவியானவர் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். இந்த முதல் வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எலிகு பிரதித்திரம் சொல்லுகிறார் என்பதை குறித்து முதல் வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். பின்னும் எலிகு மறுத்தரமாக அவர் அடுத்த காரியத்தை குறித்து பேசுகிறார். மறுத்தரமாக பேசுகிற காரியங்கள் உத்தரவு கொடுக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கலும் பெரியதென்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ என்று சொல்லி கேட்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி. சில நேரங்களில் நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் நினைத்திருப்போம், நாங்கள் எல்லாவற்றிலும் 100% ஆண்டவருக்கு சரியாக நடக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் தவறி இருக்கலாம். ஆனால் அதை ஆண்டவர் அறிவார். ஆனால் எங்களுக்கும் சில நேரங்களில் அதை விளங்காவிட்டால் நாங்கள் அதை சில நேரங்கள் ஆண்டவர் உணர்த்துவார், ஆவியானவர். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. இதில் கேள்விக்குறியாக போட்டுக்கிறதை நீங்கள் காணலாம். இந்த வசனத்தில் சொல்லுகிறார் எலிகு சொல்லப்பட்ட காரியம் இப்படித்தான் அநேகர் நினைக்கிற நாங்கள் எல்லாவற்றிலும் நீதியாய் நடக்கிறோமே என்பதை குறித்து. ஆனால் எங்களுடைய தவறுகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாங்கள் காணலாம். இந்த 2வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது. 3வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த வசனம் சொல்லுகிறது. நான் பாவியா இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று சொன்னீர். இந்த வசனங்களில் 2 இடங்களில் கேள்விக்குறியாக போட்டு கடைசியாக முடிக்கப்படுகிறது. நான் பாவியா இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் நான் நல்லவனா இருக்க வேணும், தேவனுக்குள் நீதியாக இருக்க வேணும், நீதிமானாக நடக்க வேணும், எல்லா காரியத்திலும் நீதியாக இருக்க வேணும் என்பது தேவனுடைய சித்தம், அது விரும்புகிறார் தேவன். ஆனால் இந்த வசனம் சொல்கிற என்னன்னு சொன்னால், நான் பாவியா இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று சொன்னீர். இப்போ பார்க்கல ஒரு கஷ்டம் ஒன்று வரக்குள்ள தேவனிடத்தில் இருக்கிறது. இவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்தவர்கள் ஒரு நெருக்கம் ஒன்று வரக்குள்ள அநேக கேள்விக்குரியவர்களுக்குள்ளே வரும். அதே போல உங்களுக்கு நேரிடலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுமதி இல்லாமல் எந்த காரியமும் எங்களுக்கு நேரிடுவதில்லை என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், ஒரு தீமை எங்களுக்கு வரும்போது எங்களுக்குள்ள டக்குன்ற ஒரு கேள்விக்குறி வருது. ஏன் என்ற வார்த்தை எங்களுக்குள்ளே நாங்கள் சிந்திக்கிறோம், ஏன் என்ற காரியங்கள் வருது. ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் பார்க்கலாம், இந்த காரியத்தை நாங்கள் சிந்திக்கிறதுக்கும் இந்த ஏன் என்ற வார்த்தையை நாங்கள் தேவனிடத்திலும் கேட்க முடியும். ஏனென்று சொன்னால், நன்மை வரக்குள்ள இந்த காரியத்தை நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம், ஆண்டவர் எங்களுக்கு செய்தார். ஆனால் அதே போல ஒரு தீமை வரக்குள்ளையும் அப்படியே இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எனக்கு பிரயோஜனம் என்ன, நான் பாவியா இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன. ஆனால் நான் பாவியா இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் உண்டு என்பதை குறித்து சத்திய வசனம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரிய செய்கிறதுக்கு நாங்கள் நீதியாக நடக்க வேண்டும். அதுதான் ஒரு முக்கியமான காரியத்தை காண்பிக்கிறது இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் 4வது வசனம் சொல்லுகிறது, உமக்கும் உம்மோடு இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் பிரதித்திரம் சொல்லுகிறேன் என்பதை குறித்து சொல்லுகிறார். இப்போ ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கல, பொதுவாக சில காரியங்கள் எங்களுக்கு விளங்காவிட்டால் நாங்கள் மற்றவரிடத்தில் கேட்டு அதை அறிந்து கொள்ள முதல் இந்த வேத வசனம் எங்களோடு பேசுகிறது.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இப்போ உலகத்தார் ஒவ்வொரு காரியத்தையும் அனுபவம் உள்ளவரிடத்தில் கேட்பார்கள். இல்லாவிட்டால் யாரும் அறியாதவர்கள் ஒரு காரியத்தை நமக்கு அறியாமல் இருந்து மற்றவர்களுக்கு தெரிகிற காரியத்தை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்பதை குறித்தும் நினைப்பார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, வேதத்தை அறிந்தவர்களிடத்தில் கேட்கிறது நல்லது. ஏன் காரணம் என்று சொன்னால் சில காரியங்கள் எங்களுக்கு விளங்காமல் இருக்கும், அனுபவம் இல்லை. உலகத்தில் உள்ளவர்கள் கேட்கும் போது சில காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு தெரிந்திருந்தும் கூட நாங்கள் இந்த வேத வசனங்களை நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளுகிறதுக்கு முழுமையாக நாங்கள் அதுக்குள்ள அனுபவத்துக்குள்ள போக வேண்டும் என்பதை குறித்து நீங்க பார்க்கலாம். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இந்த பாதைகளை கடந்து வந்தார்கள். ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் எரேமியா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தும் கூட பேசுகிறதுக்கு பயப்படுகிறார். பிற்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறதை துணிவோடு சொல்லும்படியாக அவர் போகிற இடங்கள்லாம் பிரஸ்தாபப்படுத்தினார், பயப்படாமல் பேசினார் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். அதே போல வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இந்த பாதைகளை கடந்து போனார்கள். ஆனால் ஒரு நல்ல காரியம் தேவனங்களுக்கு செய்ய சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்துக்கு நாங்கள் உடன்பட்டவர்களாகவும் நீதி கேட்டவர்களாகவும் நாங்கள் இருக்கும்போது அந்த காரியத்தை ஆண்டவர் எங்களுக்கு செய்கிறாராம். இந்த வசனத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது, நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாயிருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும் என்று சொல்லுகிறார். எதற்காக நான் கண்ணோக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு பூமியில வாழுகிற ஒரு மனுஷன் இந்த பூமியிலே படைத்து நாங்கள் வாழக்கூடிய ஒரு மனுஷன் ஆனால் எங்களது நிரந்தரம் இல்லை. இந்த வானமும் பூமியுமே ஒளிந்து போகும் போது நாங்கள் எம்மாத்திரம் ஒரு மனுஷன் நிச்சயமாக அந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதைத்தான் சொல்லுகிறார், தேவனுடைய படைப்பை நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். எவ்விதமாக இதை படைத்திருக்கிறார். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுடைய அவருடைய செயல்பாடு, அவருடைய படைப்புகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். அதுதான் இந்த வேத வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது சில காரியங்களை சில நேரங்களில் எங்களுக்கு இந்த தேவனுடைய படைப்புகளை நாங்கள் சிந்தித்தோம் என்று சொன்னால் சில காரியங்களை நாங்களால் புரிந்து கொள்ள முடியும், புரிந்துணர்வு எங்களுக்குள்ளே வரும் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். ஆனால் தேவனுடைய செயல்பாட்டில் தேவனுடைய செயல்பாடு எப்படி அதை செய்திருக்கிறார் என்பதை குறித்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு சாதாரணமாக இருந்து எந்த காரியத்திலும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்பதை குறித்து நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆகாய மண்டலங்களை பார்க்கும்போது கண்ணோக்கும் போது என்னமாம் வானத்தை அண்ணாந்து பார். முக்கியமாக வானத்தை எப்படி ஆண்டவர் படைத்திருக்கிறார் அற்புத விதமாக. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்திருக்கிறதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? இப்ப நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. நாங்கள் தவறு செய்யும் போது ஆண்டவருக்கு நஷ்டம் இல்லை, எங்களுக்கு தான் நஷ்டமாகுது. தவறு செய்யும் போதும் எந்த காரியத்தில் தவறினாலும் அதிகம் எங்களுக்கு நஷ்டமாகத்தான் முடியும். ஏன் காரணம் என்று சொன்னால் தேவனுக்கு நான் நீதிமானா இருக்கிறதை விரும்புகிறார் ஆண்டவர். நான் நல்லவனா வாழுகிறதை ஆண்டவர் விரும்புகிறார். பாவம் செய்யாதபடி வாழ வேண்டும் விரும்புகிறார். ஆனால் நான் பாவம் செய்யாதபடி இருந்தால் எனக்கு அது நன்மையாக இருக்கும் என்பதை குறித்து இந்த வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் மிகுதியானால் உம்முடைய மீறுதல்கள் என்று சொல்லக்குள்ள ஒரு காரியத்தை மீறுதல் என்று சொல்லப்பட்டது இப்ப நான் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று இருக்கும் போது என்னால் அதை செய்யக்கூடாது என்று இருக்கும் போது அதை மீறி நான் செய்கிற ஒரு காரியம் இது எங்களுடைய மாமிச பலவீனத்திலும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்கிறோம். அதுதான் எங்களுடைய மீறுதல்கள். எங்களுடைய மீறுதல்களுக்காக இயேசு கிறிஸ்து காயப்பட்டார், அடிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னிலே அதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் எங்களுக்காக அவர் செய்த நன்மையை குறித்து நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை எங்களுக்காக செய்திருக்கிறார். என்றைக்கும் அவர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் தேவனுக்கு ஒரு காரியமும் இதனால் நஷ்டம் வராது, எங்களுக்குத்தான் நஷ்டம் வரும். நாங்கள் தவறு செய்தாலும் மீறினாலும் கூட எங்களுக்குத்தான் அது நஷ்டம் ஆனால் இதுல
தப்பிக்கொண்டு வாழும்படியாக எங்களுக்கு ஆண்டவர் வழியை காண்பித்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வழிக்குள் நாங்கள் செயல்பட வேண்டும், அந்த நீதியிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் இதை விரும்பவில்லை என்றில்லை, அவருக்கு லாபம் இல்லை. ஆனாலும் கூட நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய நீதியின் பாதையிலே ஆண்டவர் நடத்துகிறதுக்கு எங்களை காத்திருக்கிறார். நாங்கள் போகும் பாதை எது என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். ஆமே. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, இந்த வசனம் சொல்லுகிற 7வது வசனத்தில் நாங்கள் பார்க்கும்போது, நீ நீதிமானாயிருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும், அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப எங்களுக்கு நாங்கள் நீதிமானாக இருந்தாலும் கூட அது மாத்திரமல்ல, அவர் எங்களுடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார், உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார் என்று சொல்லி கேட்கிறார். இப்போ ஒரு காரியம் நான் நீதிமானா இருந்தால் எனக்குத்தான் நல்லது. ஆனால் நான் நீதிமானா இருந்து எங்களிடத்தில் ஆண்டவர் பெறுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் எங்களிடத்தில் ஒன்றும் பெற முடியாது. ஆனால் இந்த பூமியில, இந்த உலகத்தில நாங்கள் படைத்ததே ஒரு அற்புத விதமாக பூமியிலே வாழுகிறதுக்கும், இந்த பூமியிலே படைத்து நான் தேவனுக்கென்று வாழும்படியாக என்னை அழைத்து நடத்துகிற தேவனுக்கு எப்போது நாங்கள் நன்றி சொல்ல கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமே. இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்கும் போது அவர் எங்களை நிலைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் என்னுடைய மீறுதல்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள். ஆனால் இந்த யோபை குறித்து இந்த எலியு சொல்லும் போது சில காரியங்களை சொல்லுகிறார். அநேக காரியங்கள் இந்த யோபு இப்படியெல்லாம் பேசினத்துக்கு பிறகு அதை கேட்டு சொல்லுகிற காரியம்தான் இந்த எலிகு சொல்லப்பட்ட காரியங்கள். இவர் பேசாமல் சொல்லப்பட்ட காரியங்கள் அல்ல. ஒரு மனுஷன் நெருக்கம் வரும்போது இப்படியெல்லாம் பேசுகிறான் என்பதை குறித்து இந்த வேத வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை சில நேரங்களில் நேரிடுகிறது என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். அடுத்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 8வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷருக்கு நஷ்டம், உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபம் உண்டாகும். இப்போ பார்க்கிறோம் எந்த காரியங்களாக இருந்தாலும் அது மனுஷருக்கு நன்மையாக இருக்கிறது. அதுக்காகத்தான் இந்த காரியத்தை நாங்கள் நீதியிலே இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் நீதி தவறு செய்யும் போது அவனும் பாதிக்கப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறவர்கள். மற்ற எந்த காரியத்தில் தவறும் போது தேவனுக்கு மாத்திரமல்ல, நாங்கள் மனுஷருக்கு என்ன செய்கிறோம், தவறு செய்கிறோம் என்பதை குறித்து வேதம் விதமாக சொல்லுகிறது. உம்முடைய பாவத்தினாலே உம்மை போன்ற மனுஷருக்கு நஷ்டம், உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்ப என்னவா பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷருக்கு நஷ்டம் உண்டாகுமா? இப்போ ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அவனுடைய வாழ்க்கையில அநேக தோல்விகளை சந்திக்கிறான். ஆனால் அந்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும் போது தேவனிடத்தில் நீதியாக நடக்கிறதுக்கு விருப்பம் வரும்போது ஆண்டவர் அந்த பாதைகளில் இருந்து அவர்களை தப்புவிக்கிறார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒரு காரியம் எங்களுக்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் பாவம் செய்யலாமா என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, பாவம் செய்யக்கூடாது என்பதை குறித்து தான் சொல்லப்படுது. அப்ப பாவம் என்று சொல்லப்பட்டது, நான் என்னை தப்பித்துக் கொள்ளுகிறதுக்கு அநேக நீதியுள்ள வழிகள் இருக்கு. ஆனாலும் நான் விருப்பம் கொண்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பும் போது எங்களை நீதிமானாக மாற்றுகிற தேவன் மட்டுமல்ல, எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறாராம். ஆமே. இந்த வசனத்தின்படி நாங்கள் இன்றைக்கு அநேகர் பாவத்திலே விழுந்து விடுதலையாக முடியாதிருக்கிற காரணம் என்ன? அவர்களுக்கு தெரியுது இது பாவம் என்று சொல்லி, நான் செய்கிற பாவம் என்று சொல்லி. ஆனால் இப்படியும் ஆண்டவர் எங்களை தப்புவித்துக் கொள்வார். ஆண்டவரை நம்பி இருக்கிறோம் நாங்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், பாவியான இந்த மனுஷனும் பாவத்தை ஒத்துக்கொள்ளும் வரும் வரைக்கும், நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளும் வரைக்கும், ஏனென்று சொன்னால் பாவம் அவர்களை தொடரும் என்பதை குறித்து வேதத்திலும் கூட அதிகமான வசனங்கள் சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் அந்த பாவத்தில் தப்பித்துக் கொள்ள நாங்கள் தேவனை நாட வேண்டும். தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மனுஷனால முடியாது, தேவனால் எல்லாம் கூடும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் 9வது வசனத்தில் நாங்கள் பார்க்கல அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவர்களுடைய புயத்தின் நிமித்தம் அலறுகிறார்கள். இப்போ அநேகர்
அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவர்களுடைய புயத்தின் நிமித்தம் அலறுகிறார்கள். இப்போ நாங்கள் பார்க்குறோம் சில நேரங்களில் நாங்கள் தவறி போகும்போது, இந்த பாவமான செயல்களில் ஒரு மனுஷன் விழும்போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறதுக்கு அநேக வழிகளை நாங்கள் கையாண்டாலும் கூட வெற்றி அளிப்பதில்லை, ஜெயம் தருவதில்லை. ஆனால் தேவனுடைய வழி ஒன்றுதான் எங்களுக்கு சரியான பாதையில் கொண்டு போகும். இதுதான் நீதியின் வழி. இதைத்தான் வேதத்தில் அதிகமான எங்களுக்கு இந்த நீதியின் வழிதான் சரியான பாதையில் கொண்டு போகும் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆனால் அடுத்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம்னா 10வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, எந்த மனுஷனாக இருந்தாலும் பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும் ஆகாசத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞானவான்களும் ஆக்கி. எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ஆண்டவர்? இந்த பூமியில் உள்ள மிருகங்கள் பொதுவாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மிருகங்கள் மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியம் நாங்கள் பேசுகிற சத்தத்தை அதுகள் கேட்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும், அது சிறியதாக இருந்தாலும் அதுக்கு உணர்வு இருக்கு என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆனால் அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிற என்னென்று சொன்னால், பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும் ஆகாசத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞானவான்களும் ஆக்கி, என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. ஆமே. இந்த வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனுஷனை ஞானவான் ஆக்குறது மாத்திரமல்ல, ஆண்டவர் எவ்வளவு காரியங்கள் எங்களுக்கு செய்கிறார் நாள்தோறும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமே. இந்த வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்கும்போது, என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவரும் ஆகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. ஏன் காரணம் என்று சொன்னால், ஒவ்வொரு வழிகளையும் எங்களுக்கு ஆண்டவர் நிதானிக்கும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக, நடக்கும்படியாக, நாங்கள் போகும் பாதைகள் இதென்று எங்களுக்கு விளங்கக்கூடிய விதமாக தேவன் இந்த உலகத்தை என்னென்று சொன்னால், உலகத்தை அவர்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து யோவான்ல நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவன் எங்களுக்கு இருந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் தோல்வியை காணாதபடி எங்களை நடத்தும்படியாக ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அந்த வசனத்தின்படி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவரும் என்று சொன்னால், நாங்கள் என்ன காரியங்கள் செய்கிறனாலும் எங்களுக்கு அவருடைய இரக்கம், அவருடைய அருள், கிருபை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிருபையின் காலம், கிருபை என்று சொல்லப்பட்டது எப்பயும் இருக்குது. இந்த கிருபை நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து, ஆதி ஆகமத்திலிருந்து ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை ஆதாம் ஆண்டவர் அளிக்கவில்லை. என்று சொன்னால், அந்த கிருபையினால் அந்த ஆதாமை ஆண்டவர் என்ன காரியம் செய்தாலும் அழிந்து போகிற சாபத்தை ஆண்டவர் விடவில்லை. ஆனாலும் கூட பாவம் செய்து மரித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த எங்களுடைய ஆத்துமா மரித்தது, ஆனாலும் ஜீவனோடு இருக்கும்படியாக மாமிசத்தில் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டிருக்கிறார். ஆமே. தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் பார்க்கல, ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறாராம். ஆனால் இந்த உலகத்தில் மிருகங்களோ எதுவுமோ எதையும் கண்டுபிடிப்பதில்லை. மனுஷருக்கு அந்த ஞானத்தை கொடுத்ததை கண்டுபிடிக்கும்படியாக ஒவ்வொன்றையும் இந்த பூமியில அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் செயல்படுத்துகிறார். ஆமே. அடுத்த வசனம் சொல்லுகிறபடி, அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமையின் நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. இந்த வசனத்தில் 12வது வசனம் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமையின் நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. ஏன் மறு உத்தரவு ஆண்டவர் கொடுக்கிறதில்லை? ஏன் காரணம் என்று சொன்னால், பொல்லாத வழியில் ஒரு மனுஷன் போனான் என்று சொன்னால் அவனுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுக்க மாட்டார் என்பதை குறித்து வேதத்தில் நாங்கள் அதிகமான வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியாராம். வீண் வார்த்தை என்று சொல்லக்குள்ள நாங்கள் ஒரு மனுஷன் செய்கிற காரியங்கள், அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான், ஒரு காரியத்தில் தவறி இருந்த காரியங்கள் இப்படியெல்லாம் செய்கிறானே ஆண்டவரே,
நான் சரியாக நடக்கிறேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் பேச முடியாது. இந்த விண்ணப்பத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது, வீண் வார்த்தைகள். ஆனால் வேதத்தில் ஆண்டவரே சொல்லுகிறார், சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது ஜெபம் பண்ணும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், வீண் வார்த்தையினால் அலப்பாதீங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம், எந்த காரியத்தையும் நான் கேட்டால் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று. ஆனால் அது தேவனுக்கு பிரியமான காரியம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். நாங்க பிரியமில்லாத காரியங்களை, தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியங்களை கேட்கும் போது எல்லாவற்றையும் எனக்கு தந்தார் என்று சொல்லுகிறதும் சாத்தியமாகாத காரியம். ஏனென்று சொன்னால் அது தேவனுடைய சித்தமா இருக்கிற வீண் வார்த்தைகள். வீண் வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? செவி கொடுக்க மாட்டார், அதோடையும் கவனிக்க மாட்டார் என்று சொல்றதுக்கு காரணம் என்று சொன்னால் விண்ணப்பத்தை அவர் கேட்க மாட்டார் என்பதுதான் இதுக்கு காரணம். ஆனால் வீண் வார்த்தையை அலப்பாதீர்கள். ஏனென்று சொன்னால் இப்போ ஆண்டவர் இந்த சீசர்களுக்கு அந்த ஜெபம் பண்ணும் போது சொல்லிக் கொடுக்கிறது. நீங்க பார்க்கலாம், லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இந்த ஜெபம் பண்ணும் போது இப்படி செய்யுங்கள் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை நாங்கள் காணலாம். ஏன் காரணம் என்றால் வீண் வார்த்தைகள். கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். கருத்து என்று சொல்லப்பட்டது. இந்த ஜெபம் தேவனுக்கு அது ஏற்றதாக இருக்கிறதா என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் சொல்லுகிறீரே, ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது, ஆகையால் அவருக்கு காத்து கொண்டிரும். இப்ப இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம், யோபும் கூட சொல்லுகிறார், அவர் என்னுடைய சொந்த கண்ணாலே ஆண்டவரை நான் பார்ப்பேன் என்று சொல்லி. ஆனால் அவரை தரிசிக்க முடியும். இன்றைக்கண்டான ஒரு மனுஷன் காண முடியாட்டியும் கூட கடைசி நாட்களில் இயேசுவை சந்திக்க முடியும். மரிக்கிற நாட்கள் இல்லாவிட்டால் அவருடைய வருகையிலே நாங்கள் அவரை முகமுகமாக சந்திக்கும்படியாக ஆண்டவர் செய்வாராம். அதுதான் வேத வசனம் சொல்கிறது. என்னென்று சொன்னால், இப்போதும் அவருடைய கோபமானது நியாய தீர்ப்பை முற்றிலும் விசாரியாது, அவர் இன்னும் ஒன்றையும் குறைவற்ற விதமாய் தீர்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு காரியத்தில் கொஞ்சம் நியாய தீர்ப்பு கொடுத்தது மிச்சத்தை வச்சிருந்து புறவு செய்கிறவர் அல்ல. இந்த மேல் வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னா, அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் சொல்லுகிறீரே, ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது, ஆகையால் அவருக்கு காத்து கொண்டிரும் என்று சொல்லுகிறார். ஏன் காரணம் என்று சொன்னால், கடைசி வரைக்கும் முடிவு வரியந்தம் நிலை நிற்பவரே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எதில் நீங்கள் தவறியிருந்தாலும் உங்களை திருத்திக் கொள்ள நீங்கள் ஆண்டவரிடத்தை கேட்டு மண்டாடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தவறி இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அது ஒரு மாற்றத்தை தரும்படியாக அவருடைய பாதத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாம், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாம். ஆமே, இந்த வசனங்கள் சொல்லுகிறது, அவர் என்னவாம், இப்போதும் அவருடைய கோபமானது நியாயத்தை முற்றிலும் விசாரியாது, அவர் இன்னும் ஒன்றையும் குறையற்ற விதமாய் தீர்க்கவில்லை. ஏன் காரணம் என்று சொன்னால், அவர் நியாய தீர்ப்பு தண்டனை கொடுக்கிறவர் அல்ல, காத்திருக்கிறார். மனம் திரும்புகிறதுக்கு அநேக சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாராம். கடைசி வரைக்கும் காத்திருக்கிறார். அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளிக்க அவரோடு கூட அந்த பலன் அவரோடு கூட வருகிறது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த வசனங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் என்னுடைய நீதி என்றைக்கும் நிச்சயமாக அந்த நீதியை ஆண்டவர் நிலைப்படுத்துகிறார். நான் நீதியில் நடக்கும் போது ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். கடைசி வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகையால் யோபுவே வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்றார். இப்போ இந்த வசனத்தை இவர் சொல்லுகிறதே காரணம் என்று சொன்னால், இதே வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும். இந்த வசனங்களை நாங்கள் கவனித்து பார்க்கும் போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்றான். இப்போ பார்க்கல அவர் என்னவா என்ன பேசுகின்ற ஒரு மனுஷனுக்கு நெருக்கம் வரும்போது, நெருக்கம் இருக்கிறவங்களுக்கு தான், அது பட்டவர்களுக்கு தான் தெரியும். ஒரு சாதாரணமாக இப்பயும் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த காரியங்கள் தெரியாது. உண்மையிலே நெருக்கப்பட்டவர்களுக்கு அநேகர் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த நெருக்கம் வரும்போது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நெருக்கப்படும் போது என்ன காரியங்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவிப்போம். அதெல்லாம் அநேகர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைய நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிசாயுங்கள். என்ன காரியங்கள் இருந்தாலும்
அவரிடத்தில் கேளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிறதுக்கு அழைத்தவர் அல்ல. நீங்கள் அவரிடத்தில் மனம் திரும்பும்போது நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். எப்படிப்பட்ட காரியங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யவும், உங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் யாராயிருந்தாலும் எந்த ஊழியம் செய்தாலும் கூட அதை ஆண்டவர் கனப்படுத்துவார். அவருடைய கடைசி நாட்களில் நீங்கள் செய்கிறதெல்லாம் எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமே, இந்த நாட்களிலும் இந்த வார்த்தையை கேட்டவங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவாராக. நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி இரக்கம் உள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை காண உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு விடுதலையாக முடியவில்லை, பாவ கட்டுக்களத்தினால் நீங்க முடியவில்லை என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் உதவி செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்க. ஒரு நாளும் கைவிடாத தெய்வம், வெட்கப்பட்டு போக விடாத தெய்வம், இந்த நாட்களில் உம்முடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் ஒவ்வொருவர் மேலும் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, தேவ சமாதானத்தை கொடும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக விடாதபடி பலப்படுத்துங்க, கூட இருந்து நடத்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கூட இருந்து நடத்துவார். எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்யுங்கள், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட்டு போக விடுகிற தேவன் அல்ல, அழைத்தவர் நடத்துவார். ஆமென். காட் பிளஸ்.